ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான த வாஸ்ப். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே நமக்கு 2 லேடிஸ் காமிக்கப்படுறாங்க. இதில் ஒருத்தருடைய பேர் ஹெதர், இன்னொருத்தருடைய பேர் கார்லா. இதில் ஹெதருக்கு சைமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காப்புல. அவருக்கு இந்த அம்மா மேலே பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏதோ மேரிட் கப்பிள் இருந்தாலும் லைஃப் ஏதோ பேருக்கு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குடும்பம். பட் பயங்கர வசதி வாய்ப்பான ஒரு குடும்பம் இது. இதே நேரத்தில் கார்லாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கார்லாவுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைங்க இருக்குது. இப்போ 5ஆவது அந்த அம்மா மாதமாக வேறு இருக்குது. 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அந்த கேஷியர் மாதிரி கவுண்டரில் பில்லெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வாங்குகிற காசை வச்சு இவங்க பற்றி இத்தனை பிள்ளைகளையும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது. என்னங்கடா இது வாழ்க்கை அப்படிங்கிற லெவலில் எந்த தொழில் பண்ணாலும் சரி, காசு வந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர். இதில் இந்த ஹெதரும் சரி கார்லாவும் சரி 2 பேருமே ஒரே ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் ஒரே கிளாஸில் படித்த பிள்ளைங்க. அப்பயே ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நபர்கள். இப்போ படத்தை ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தருணத்தில் நம்ம ஹெதரு கார்லாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்றால் ஆகணும் அப்படின்னு கேட்க போக, என்ன வேணாம், என்ன வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, நீ கொஞ்சம் வா, முதல்ல கவுண்டரில் பில்லெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வா, நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல்ல எனக்கு காரணம் புரியலை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு வேறு ஏதோ பொண்ணோட தொடர்பு இருக்குது, அந்தாலும் என்னை சீட் பண்ணிட்டான். அதனால் இனிமேல் அவன் கூட நான் வாழ விரும்பலை, அவன் இருக்கவே கூடாது, முதல்ல அவனை போட்டு தள்ளணும், அது நீ தான் போட்டு தள்ளணும், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தர்றேன், வேணா ஒரு 50,000 பவுண்டு கொடுக்குறேன், என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ கார்லாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆமாம், உன் வீட்டுக்காரரு உன்னை ஏமாற்றிட்டாரு, அவரை நீ போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதுலாம் உன்னுடைய பர்சனல் மேட்ரு, இதுக்கு என்ன சூஸ் பண்ண அப்படின்னா, ஏன் நீ தான் ஏற்கனவே நீ வாங்குகிற சம்பளம் வாய்க்கும் கைக்குமே கரெக்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீயே 1008 கடன் பிரச்சனைகளில் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க. நான் கொடுக்குற இவ்வளவு பெரிய பணம் உனக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணோம், உனக்கு பண தேவை பெருசாக இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். அதை விட முக்கியமாக நம்ம 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அடிபட்டு விழுந்த ஒரு புறாவை கழுத்துலேயே கல்லை வச்சு நச்சே கொண்டு பற்றியா, அப்போ தான் உன்னை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும். நான் எதிர்பார்க்குற அந்த ஆள் நீ தான். எதையும் துணிஞ்சு இறங்கி பண்ணக்கூடிய ஆள் நீயே, பத்தாவதுக்கு உனக்கு இவ்வளோ பணம் வேறு தர்றேன், என்ன சொல்கிற அப்படின்னா, இங்கே பாரு, இதெல்லாம் இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க நான் விரும்பலை, நீ தேவையில்லாமல் உன் ஊற்றுக்கு என்ன ஊறுகாய் ஆக்கி விட்டுறாத அப்படின்னு முதல்ல அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்லா. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்கல. ஏன்னா உண்மையாகவே அவங்களுக்கு பண பிரச்சனை அந்தளவுக்கு கழுத்தை நெரிச்ச முடியமாக இருக்குது. சரி, ஓகே, 50,000 பவுண்டில் பண்ண முடியாது, 75,000 பவுண்டு ஓகே அப்படின்னா சொல்லு, நான் உனக்கு இதை பண்ணித்தரேன் அப்படிங்க போக, சரி ஓகே அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. யார்? ஹெதரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஹெதருடைய ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதுக்காக களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது கில்லம் மோரலஸ் உடைய ஒரு படம். யார் சார் இந்த கில்லம் மோரலஸு? என்னமோ மாய் மச்சா மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? அவர் அந்தளவுக்கு நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஜூலியா சைஸ் அப்படின்னு 2010 வேறு லெவல் த்ரில்லர் ஒன்று தெரிக்க விட்டாப்புல. அந்த படத்தை நம்மளுடைய தானே தலைவன் ஓரியல் போலவும் கில்லம் மோரலஸும் சேர்ந்து தான் எழுதி கடைசியாக கில்லம் மோரலஸ் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. ஜூலியா சைஸ்லாம் அட்டகாசமான ஒரு படம். எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அப்பயே விமர்சனம் பண்ண ஒரு படம் இது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அந்த படத்துடைய டேரக்டர்கிட்ட இருந்து இப்போ இன்னொரு படம் அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமே. பட் ஆக்சுவலி இந்த படம் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பார்க்கும்போது பட்டுச்சு. நிச்சயமாக சைக்காலஜிக்கல் ட்ராமா, பட் அதுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸு இல்லை ட்ராமாஸ் எல்லாமே ஸ்லோ பர்னிங்காகத்தான் இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. படம் ஆரம்பித்த 30வது நிமிஷத்தில் டெஃபினட்டாக பீக்கில் போக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி தான் போகும். அதுக்கடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ட்ராமாவாக அந்த கதைக்களம் மாறும். பட் இருந்தாலும் அந்த ட்ராமாக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்கள், அதாவது இன்றைக்கி டேட்லேயும் சொசைட்டியில் நடந்துருக்க முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாம் இங்கே நான் ரிவீல் பண்ணவே முடியாது. படம் பாருங்கள். நான் ஒரு சில விஷயங்கள் எப்படி சர்ப்ரைசிங்காக ஃபேஸ் பண்ணணும், அந்த மாதிரி அந்த விஷயங்களும் நீங்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா தான் இந்த கதைக்களம் உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதே மோட்லேயே படத்தை பாருங்கள். அந்த விஷயத்தை நல்லா அட்ரஸ் பண்ணியிருந்தது இந்த டீமை. டெக்னிக்கலி டெஃபினட்டாக என்ன தேவையோ அது எல்லாமே இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ப்ராப்பராக நல்ல சவுண்டாக ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது அப்படின்னா, அதை வச்சு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிமாக கூட அதை ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு திருப்பியும் தோண வச்ச ஒரு படம் இது.
படத்தில் உண்மையாகவே ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான் இந்த ஸ்கூல் சீன்ஸ் அப்படி இப்படின்னு காமிக்கும்போது சும்மா ஒரு 4-5 பேர் அங்கிட்டு ஃப்ரேமை ஃபில் பண்ணிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தில் 99% இந்த 2 லேடிஸ் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. ஒன்று நயோமி ஹாரிஸ், அவங்க தான் வந்து அந்த ஹெதர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. இன்னொன்று நத்தாலி டாமர், அவங்க தான் அந்த கார்லா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட். 2 பேரும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 பேர்கிட்டையும் இருந்து. ஆக்சுவலி அந்த கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நல்லாவே இருந்தது. பட் இருந்தாலும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாமே ட்விஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்காம வந்ததெல்லாம் ஓகே. பட் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று நெருடலாக இருந்தது. ஆனால் அதையும் நான் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. இந்த விஷயம் எனக்கு நெருடலாக இருந்துச்சுங்க, இது என்ன இப்படி வேறு மாதிரி மாற்றிருக்கலாம் அப்படின்னா கிளைமேக்ஸே உடஞ்சிருவாங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் ஓகே தாங்க, பட் எதுக்காக இதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பாருங்கள், பார்த்தே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக உண்மையாக எந்த ஒரு போர்ட்ரேலும் பெருசாக கிடையாது. பட் இதில் ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அது காட்சிகளாக நேரடியாக காமிக்கலை அப்படின்னா கூட நம்ம பார்க்கும்போது அது என்னங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் அது அந்த காட்சிகள் போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு, தனியாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டால் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன காலை வேணாலும் எடுங்க. நம்ம சைடில் இருந்து இந்த படம் டெஃபினெட்லி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் அண்டர் ரேட்டட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படமே கிடைக்காமல் இங்கே திண்டாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல படம் பார்த்தே பல நாள் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி தான் கஷ்டப்பட்டு நல்ல நல்ல படங்களாக ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சேனலில். இந்த படம் அப்படி ஒரு படம் தான். நம்ம வேவ்ல ரசிகர்லாம் டெஃபினட்டாக அட்டம் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு படமாக உங்களுக்கு இந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.